பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. 17ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானும் பார்க்குறாரு. 22ஆம் தேதி வரைக்கும் புத பகவானும் பார்க்குறாரு. இது மாதிரி கிரகம் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கள். அப்படி பார்க்குற போது குருனாலே தெய்வம்னு அர்த்தம். ஆக தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன நன்மைன்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12 அப்படின்னாலே ஒன்று முதலீடு அல்லது செலவினங்கள். உங்களுக்கு வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட இந்த மாதம் செலவினங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா சுமாராக தான் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். அதெல்லாம் சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். அதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதுங்க. வாழ்க்கையில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் 7ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய விஷயங்களை உங்களை பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரேக்கை உடைக்கணும்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஆக ட்ரை அண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கும் சரி, மேரேஜ் எனக்கு லைஃப்பில் வேண்டான்றவங்களுக்கும் சரி, இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது அல்லது என்கேஜ்மெண்ட்டாவது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நம்ம தொழில் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரணும். இங்கே கொஞ்சம் சுமாரான பலன் தான். ஸோ ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது 22ஆம் தேதி வரைக்கும் வேலையை நல்லா இருக்குது. வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. பட் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. எல்லாரோடையும் நீங்கள் மிங்கிள் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் 22ஆம் தேதிக்கு வரைக்கும் இருக்குது. 22க்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க, மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களுடைய வேலையில் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் ஒரு கடன் அடைப்பதற்கு, ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏதாவது உடம்பில் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். காரணம், இந்த மாதம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ அந்த எவ்வளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டை கூட்டுறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் இருக்குது. பட் அதே சமயத்தில் பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் நன்மைகள், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க. எதிரிகளால் தேவையற்ற தொல்லைகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதம் உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது அங்கே சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும். நன்றி, வணக்கம்.